இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அரசியலமைப்பு சட்டத்தில் ஆண்களுக்கும் சாதகமான சட்டம் கொண்டு வர வேண்டும் என 24 பக்க கடிதம் மற்றும் 1.5 மணி நேர வீடியோ வெளியிட்டு மனமுடைந்து இளைஞர் தற்கொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. பெங்களூருவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பொது மேலாளராக பணியாற்றி வந்த பீகாரை சேர்ந்த அதுல் சுபாஷ் என்ற இளைஞர் கடந்த திங்கட்கிழமை அன்று தான் தங்கியிருந்த அபார்ட்மெண்டில் தூக்கிட்ட நிலையில் போலீசாரால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டை சோதனை செய்த போது 24 பக்க கடிதமும் இறப்பதற்கு முன்பு 1.5 மணி நேரத்திற்கு பதிவு செய்த வீடியோவும் கிடைத்துள்ளது. 2019 ஆண்டு மேட்ரிமோனியல் மூலமாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியரான நிகிதா என்பவரை அதுல் சுபாஷ் திருமணம் செய்துள்ளார். இருவரும் பெங்களூருவில் குடியான நிலையில் 2020 ஆண்டு இருவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. திருமணமான பிறகு நிகிதா தனது குடும்பத்தை காரணம் காட்டி அதுல் சுபாஷிடம் அடிக்கடி பணம் கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி பணம் கொடுத்து வந்த அதுல் ஒரு கட்டத்தில் பணம் தர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் நிகிதா தனது குழந்தையை தூக்கிக் கொண்டு உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று விட்டார். மேலும் நிகிதா விவாகரத்து கோரியதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அதுலுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கொலை முயற்சி, பாலியல் வன்கொடுமை, வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்முறை என 9 வழக்குகளை அவர் மீது பதிவு செய்திருந்தார். உத்தரப்பிரதேச நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து அலைந்து வந்த அதுல் ஒரு கட்டத்தில் மனமுடைந்து இதற்கு தீர்வு இல்லையா என நீதிபதியிடம் கேட்டதற்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் தான் தர மறுத்து விட்டதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிகிதா நீதிமன்றத்தில் வைத்தே ஏன் இன்னும் உயிருடன் இருக்க என கேட்டதாகவும் பின்னர் நிகிதாவின் தாயும் இதையே சொன்னதாகவும் அதுல் வீடியோவில் மனமுடைந்து தெரிவித்துள்ளார். மனமுடைந்த அதுல் இனிமேலும் போராட முடியாது என தற்கொலையை தேர்வு செய்துள்ளதாக வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார். தான் இறந்தும் நீதி கிடைக்கவில்லை என்றால் தனது அஸ்தியை நீதிமன்றத்திற்கு வெளியே உள்ள சாக்கடையில் கரைத்து விடுங்கள் என அதுல் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நீதி கிடைக்க வேண்டும் என்ற வாசகம் அலமாரியில் காகிதத்தில் ஒட்டப்பட்டு வாகனத்தின் சாவிகள், முக்கிய ஆவணங்கள் மற்றும் அவரது முடிக்காத வேலை பட்டியலை பதிவு செய்துவிட்டு தற்கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் வாக்குமூல வீடியோவை அதுல் பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அதுல் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வரும் நிலையில் பலரும் ஜஸ்டிஸ் ஃபார் அதுல் என பதிவிட்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.